அனைவருக்கும் வணக்கம். பண்புகளை பற்றிய ஒரு சிறு சிறு தகவல்களை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தில் நம் இயலாமை, அதற்கான சமாதானம், குறை கூறி தப்பித்தல், செய்யாமல் விலகுதல் போன்றவற்றை செய்ய வேண்டிய வந்தால் அதன் எதிரான நிலைக்கான முயற்சி பற்றி புரிந்து அதை செயல்படுத்த தயாராக இருப்பது. என்னடா தமிழில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப உரைநடையாக போயிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சைக்கிக் எஜுகேஷன், சைக்கிக் கல்வி, அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. வசதியை தேடாதே, பிறரை குறை கூறாதே. வசதியை தேடாதே, பிறரை குறை கூறாதே, இதுக்கும் அந்த இயலாமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. நம்மளை விட மாணவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, சமாதானம் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பையன் ஒரு கேள்வி கேட்டுருவான். அந்த கேள்விக்கு டீச்சருக்கு பதில் தெரியாது. பதில் தெரியாத அப்படியே சுற்றி அதை சமாளிப்பாங்க. அதை சமாளிக்காமல் அந்த இடத்துல இது எனக்கு தெரியலை, அப்படி உனக்கு தெரிஞ்சால் நீ சொல்லுன்னு கேட்குறது நம்ம ஒரு படி இல்லை, 10 படி முன்னேறதுக்கான ஒரு அடையாளம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆசிரியர்கள் அதை செய்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது என்னென்னா, ஆசிரியர்கள் அடுத்த நாளே அந்த தெரியாத கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டா 10 படி இல்லை 20 படி முன்னேறும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அந்த ஜன்னல் சீட்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் பாருங்கள். அதில் நம்மளால் அதை விடவே முடியாது. ஜன்னல் சீட்டை விட முடியாது. காமனான ஒரு சீட்டு கிடச்சிதுன்னா அதுக்கு இடம் கொடுக்க மனசு வராது. மூணாவது, யாராவது ஒரு வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்க சீட்டை விட்டு கொடுக்குற மனம் வராது. இந்த எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்க மனம் வந்தது அப்படின்னா நம்ம ஒரு படி முன்னேறோம்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சிறியதுலேருந்து பெரியது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அந்த சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னது தான். உள்ளே நீங்கள் இதெல்லாம் செய்ய போது கொஞ்சம் கொஞ்சமாக மன விரிவடைகிறீங்க. இந்த மன விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்வு எதிரொலி லைஃப் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் எதன் மூலமாக வரும் அப்படின்னா, பண்புகள் மூலமாக தான் செயல்பட முடியும். இப்போ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை செயல்பட வைக்க முடியும் அப்படின்னா, அந்த பண்புகளை ஃபாலோ பண்ணும்போது அதிர்ஷ்டம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். நன்றி.